கற்பனை பண்ணுங்க, நீங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ்கிறீங்க. அங்கே உங்களுக்கு பணத்துக்காக கணக்கு பார்த்து வாழ வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பெரிய பங்களா உங்க வீடு. வீட்டின் வெளியே ஒரு புதிய பிராண்ட் கார் நிற்கிறது. உங்க உற்றார் உறவினர் தங்கள் குழந்தைகளுக்கு உங்களை எடுத்துக்காட்டாக சொல்கிறார்கள். உங்களை பற்றி பாராட்டி பேசுகிறார்கள். வெல், இது எல்லாம் நிஜமாகவும் ஆகலாம். உலகத்தில் இருக்கும் அந்த 1% மக்களின் ரகசியத்தை இன்றைய இந்த வீடியோவில் நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்போகிறேன். மக்கள் பல வருடங்களில் சம்பாதிக்கும் செல்வம், புகழ், பணம், அதற்கான ரகசியத்தை இந்த சில நிமிட வீடியோவில் நான் பகிரப்போகிறேன். அதை 1% மக்கள் மட்டுமே அறிவார்கள். அதை தெரிந்து கொண்டால் நீங்களும் உங்க கனவுகளை வாழ முடியும். பணக்காரராகும் சாவி உங்க கையில் வந்து சேரும். ஆனா உங்களிடம் ஒரு ரிக்வெஸ்ட், இந்த வீடியோவை முடிவு வரை கண்டிப்பாக பாருங்க. நீங்க கவனம் செலுத்த வேண்டியது வார்த்தைகளில்தான். இந்த வீடியோவில் கொஞ்சம் கூட நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்க வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறாக இருக்கும். சோ, பணக்காரராகும் ரகசியத்தை தெரிந்து கொள்ள ரெடியா? அப்படி என்னால் கமெண்டில் எஸ் ஐ எம் ரெடி என்று போடுங்க. நம்பர் 1, ரைட் யோர் விஷ். உங்களுக்கு ஒரு டைரி எடுத்து அதில் உங்க கனவுகளின் அரண்மனைக்கு அடித்தளம் போட வேண்டும். அதாவது உங்களுக்கு என்ன வேண்டும் என்று ஒரு டைரியில் எழுதி கொள்ளுங்க. கற்பனை பண்ணுங்க, நீங்க ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கிறீங்க. அங்கே வெயிட்டர் உங்களிடம் கேட்கிறார், உங்களுக்கு என்ன வேண்டும்? அதற்கு நீங்க சொல்கிறீர்கள், உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதில் ஏதாவது கொண்டு வாங்க. அப்போ அந்த வெயிட்டர் கன்ஃபியூஸ் ஆகிடுவார். ஏனென்றால் அவரிடம் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சமும் ஒரு வெயிட்டர் மாதிரி. பிரபஞ்சத்திற்கு தெளிவாக சொல்ல வேண்டும். ஆனா அதை நீங்க கொடுக்கவே மாட்டீர்கள். அதனால் நீங்க விரும்பும் விஷயங்களை எழுதுங்க. எனக்கு 4 BHK வீடு வேண்டும். இந்த தேதிக்குள் என் அக்கவுண்டில் 20 லட்சம் ரூபாய் இருக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு தெளிவாக எழுதுறீங்களோ அவ்வளவு வேகமாக பிரபஞ்சம் உங்க ஆசையை நிறைவேற்றும். சீக்ரெட் நம்பர் 2, வெளியே போகும் பணம் எல்லாமே உள்ளே வரும் பணத்திற்கு சமம். பொதுவாக நம்ம பாக்கெட்டில் இருந்து பணம் வெளியே போகும்போது நமக்கு வருத்தமாக இருக்கும். ஏதாவது பில் கட்ட வேண்டும், ஃபீஸ் செலுத்த வேண்டும், ஷாப்பிங் செய்ய வேண்டும். பணம் கொடுக்கும் போது உள்ளுக்குள் ஒரு வருத்தம் இருக்கும். உண்மையில் அந்த வருத்தம் தான் நம்மை பணக்காரராக ஆகவிடாமல் தடுக்கிறது. ஏனென்றால் நீங்க பிரபஞ்சத்திற்கு என்னிடம் குறைவு இருக்கிறது என்ற சிக்னலை கொடுக்கிறீங்க. இன்று முதல் பிரபஞ்சத்திற்கு எனக்கு எந்த குறையும் இல்லை என்ற சிக்னலை கொடுக்க ஆரம்பிங்க. இன்று முதல் நீங்க யாருக்காவது பணம் கொடுத்தால் அதை செலவாக நினைக்காதீங்க. அதை ஒரு விதை மாதிரி நினைங்க. ஏனென்றால் ஒரு விதையை நட்டால் 100கணக்கான விதைகள் பிறக்கின்றன. அதனால் பணம் கொடுக்கும்போது சிரித்து கொண்டே சொல்லுங்க, இந்த பணம் என்னிடம் இரட்டிப்பாக திரும்பி வருவதற்காகவே செல்கிறது என்று. உங்க இந்த நம்பிக்கை, இந்த நன்றி உணர்வு தான் பிரபஞ்சத்திற்கு சிக்னல் கொடுக்கும். அப்போது அது உங்களுக்கு இரட்டிப்பாக மட்டுமல்ல, 10 மடங்கு நல்லதை திருப்பி தரும். சீக்ரெட் நம்பர் 3, நம் எண்ணங்களே நம் வாழ்க்கையாக மாறுகிறது. நீங்க எப்போதும் பணம் சம்பாதிப்பது கஷ்டம், என்னிடம் ஒருபோதும் பணம் தங்காது, என் பாக்கெட் எப்போதும் காலியாகத்தான் இருக்கும், இப்படி சொல்லிக்கொண்டே இருந்தால் நீங்களே வறுமைக்கான கதவை திறக்கிறீங்க. அதனால் இந்த வார்த்தைகளை மாற்றுங்க. இப்படி சொல்லுங்க, பணம் மிகவும் எளிதாக என்னிடம் வருகிறது. ஐ எம் மணி மேக்னெட். ஏனென்றால் நீங்க என்ன பேசுறீங்களோ, என்ன உணர்றீங்களோ அதே விஷயம்தான் உங்க வாழ்க்கையில் அதிகரிக்கும். சீக்ரெட் நம்பர் 4, விஷஸ் நெவர் பிகம் ரியாலிட்டி. 99% மக்கள் எப்போதும் இப்படித்தான் சொல்வார்கள். ஒருவேளை இன்று வரை நீங்களும் இதையே சொல்லி இருக்கலாம். நான் பணக்காரராக வேண்டும், எனக்கு பெரிய கார் வேண்டும், எனக்கு என் கனவு வீடு வேண்டும், எனக்கு இது வேண்டும், அது வேண்டும். அப்போது பிரபஞ்சத்திற்கு உங்களிடம் குறைவு இருக்கிறது என்று தோன்றும். வேண்டும் என்ற உணர்வு எப்போதும் பற்றாக்குறையை காட்டும். பிரபஞ்சம் நீங்க என்ன உணர்றீங்களோ அதையே அதிகரிக்கும். நீங்க பற்றாக்குறையை உணர்ந்தால் உங்களுக்கு பற்றாக்குறைதான் கிடைக்கும். அதனால் இனிமேல் உங்க ஒவ்வொரு ஆசையிலும் எனக்கு வேண்டும் என்பதை நீக்கி என்னிடம் இருக்கிறது என்பதை சேர்க்க வேண்டும். எப்படி என்றால், எனக்கு அழகான வீடு வேண்டும் என்பதற்கு பதிலாக என்னிடம் அழகான வீடு இருக்கிறது என்று சொல்லுங்க. இப்போ கமெண்டில் உங்க ஆசையை அது ஏற்கனவே நிறைவேறிவிட்டது போல எழுதுங்க. தேங்க்யூ யூனிவர்ஸ், என் வங்கி கணக்கில் 50 லட்சம் ரூபாய் இருக்கிறது என்று. சீக்ரெட் நம்பர் 5, ஜின் கதையை நீங்க கேட்டிருப்பீங்கள் அல்லவா? அவன் எவ்வொரு ஆசைக்கும் உங்க கட்டளை தலைவா என்று சொல்வான். நீங்க 10 ரூபாய் கேட்டாலும் அவன் அதையே சொல்வான். 1 லட்சம் ரூபாய் கேட்டாலும் அதையே சொல்வான். அதே மாதிரி இந்த பிரபஞ்சமும் ஒரு ஜின் தான். நீங்க என்ன கட்டளை கொடுக்கிறீங்களோ ஒரு நாள் அது உங்க ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்றும். நம்பர் 6, பிலீவ் வர்சஸ் டவுட். இன்று வரை நீங்க பணக்காரராக ஆகாததற்கு காரணம் நீங்களே உண்மையில் பணக்காரராக விரும்பவில்லை என்பதுதான். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? உங்க இதயத்தில் கை வைத்து நினைத்து பாருங்க. நான் முன்பு சொன்னபோது உங்க ஆசையை அது நிறைவேறி விட்டது போல கமெண்ட் பண்ணுங்க என்று. அப்போது உங்களுக்கு உண்மையிலேயே நம்பிக்கை இருந்ததா அல்லது உள்ளுக்குள் ஒரு டவுட் இருந்ததா?
இது எப்படி நடக்கும் என்று. ஏனென்றால் நம்ம தற்போதைய நிலையை விட பெரியதாக ஏதாவது நினைத்தால் உடனே மனதில் ஒரு சந்தேகம் வரும். ஏன் அதிர்ஷ்டம் அவ்வளவு நல்லதா என்ற ஒரு குரல் உள்ளே எழும். நீங்களும் நினைத்தால் அப்படி சொல்வதன் மூலம் நீங்களே யுனிவர்ஸ்க்கு கொடுத்த ஆர்டரை கேன்சல் செய்றீங்க. ஒரு பக்கம் கேக்குறீங்க, மற்றொரு பக்கம் அதை ரத்து செய்றீங்க. அதனால் உங்க பிலீவ் மோடை ஆன் செய்ய வேண்டும், எந்த அண்ணாலும் இல்லாமல். உங்க வார்த்தைகளிலும் உங்க மீதும் முழு நம்பிக்கை வைங்க. ஒரு நாள் பிரபஞ்சம் உங்க ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்றும். சீக்ரெட் நம்பர் 7, மார்னிங் வித் கிராட்டிடியூட். உங்க காலை நேரத்தின் முதல் 15 நிமிடங்கள் தான் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்பதை முடிவு செய்கிறது. நீங்க நன்றியுணர்வுடன் படுக்கையை விட்டு எழுந்தால் நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக வேலை செய்வீங்க. ஆனா காலையிலேயே எதிர்மறை விஷயங்கள் பேசினால், எதிர்மறை எண்ணங்களை நினைத்தால், உங்களையே சந்தேகப்படுத்தினால் நாள் முழுவதும் சோர்வாகவும் மன அழுத்தத்துடன் உணர்வீங்க. அதனால் காலை கண் திறந்தவுடன் உங்க மொபைல் போனை தொடுவதற்கு முன், படுக்கையை விட்டு எழுவதற்கு முன் சிரித்துக்கொண்டே சொல்லுங்க, தேங்க்யூ யூனிவர்ஸ். நன்றியுணர்வு கொடுங்க. உங்க படுக்கைக்கு நன்றி சொல்லுங்க. உங்க மூச்சை இயக்கும் காற்றுக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு உயிர் தரும் தண்ணீருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க உங்க காலை நேரத்தை போதுமானது என்ற உணர்வுடன் தொடங்கினால் பிரபஞ்சம் உங்களுக்கு இன்னும் அதிகம் தரும். அதனால் இந்த ஒரு வரியை தினமும் சொல்லுங்க. நன்றி பிரபஞ்சமே, இந்த காலைக்காக. இன்று மீண்டும் வெல்ல நான் தயாராக இருக்கிறேன். நம்பர் 8, விஷன் போர்டு. உங்க கனவுகளை நிஜமாக மாற்ற வேண்டுமென்றால் 24 மணி நேரமும் உங்க கனவு உங்க கண்முன்னே இருக்க வேண்டும். உங்களுக்கு உங்க கனவு கார் வேண்டுமென்றால் அதன் புகைப்படத்தை ஒரு சார்ட் பேப்பரில் ஒட்டி உங்க ரூமில் வையுங்க. ஏனென்றால் நீங்க அதை மீண்டும் மீண்டும் பார்க்கும்போது உங்க ஆழ்மனம் அதை உண்மையாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும். அதற்கேற்ற மாதிரி பிரபஞ்சம் சூழ்நிலைகளை உருவாக்க ஆரம்பிக்கும். இது ஒரு விஷன் போர்டு மட்டுமில்லை, உங்க இலக்கை அடைய உதவும் ஜிபிஎஸ் மாதிரி. இது உங்க பாதையை இன்னும் எளிதாக்கும். நம்பர் 9, சேஞ்ச் யுவர் பாடி லாங்குவேஜ். நீங்க தினமும் ஒரு பணக்காரர் போல நடிக்க வேண்டும். ஒரு மல்டி மில்லியனரிடம் இருக்கும் கான்ஃபிடன்ஸ் உங்க நடையிலும் இருக்க வேண்டும். அப்போதுதான் பிரபஞ்சத்திற்கு நீங்க பணக்காரராக தயாராக இருக்கிறீர்கள் என்று தோன்றும். அதனால் தினமும் காலை கண்ணாடி முன் நின்று உங்களிடம் நீங்களே பேசுங்க. உங்களுக்கு எல்லாமே கிடைத்துவிட்டது போல பேசுங்க. நீங்க ஒரு ஸ்ட்ராங் மனிதர், கான்ஃபிடென்ட் மனிதர். யாரிடமாவது பேசும்போது கூட எந்த கோணத்திலும் நீங்க பலவீனமாக தெரியாத மாதிரி பேசுங்க. இப்படி செய்வதால் உங்க சொந்த பார்வையிலேயே உங்க மதிப்பு அதிகரிக்கும். சீக்ரெட் நம்பர் 10, ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ். மில்லியனர்கள் அல்லது பணக்காரர்கள் ரகசியமாக தானம் செய்வார்கள் என்று நீங்க கேட்டிருப்பீங்க. அவர்களுக்கு ஒரு விதி இருக்கும். ஒவ்வொரு வருடமும் தங்கள் வருமானத்தின் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு தானம் செய்வார்கள். ஏனென்றால் பிரபஞ்சத்தின் இந்த விதி அவர்களுக்கு நன்றாக தெரியும். நீங்க பிறருக்கு என்ன கொடுக்கறீங்களோ அதே உங்களிடம் 10 மடங்கு திரும்பி வரும். அது பணமாக இருந்தாலும் சரி, ஒரு சிரிப்பாக இருந்தாலும் சரி, யாருக்காவது உதவி செய்த பின் கிடைக்கும் வாழ்த்தாக இருந்தாலும் சரி. அதனால் உங்க நிலைக்கு ஏற்ற மாதிரி ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. தானம் செய்ய முடியாவிட்டாலும் உங்க சுற்றியுள்ள மக்களுக்கு உதவி செய்யுங்க. தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்யுங்க. சீக்ரெட் நம்பர் 11, எக்ஸ்பெக்ட் டுடே. ஒவ்வொரு நாளும் ஏதாவது நல்லது நடக்கும் என்று எதிர்பாருங்க. ஆமாம், எதிர்பார்க்கும்போது ஒருவேளை, மேபி போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. ஏனென்றால் அந்த வார்த்தைகள் சந்தேகத்தை காட்டுகின்றன. எப்படி என்றால், இன்று எனக்கு ஏதாவது நல்லது நடக்கலாம் என்று நம்புகிறேன். இப்படி இல்லை, நீங்க இப்படி சிந்திக்க வேண்டும். இன்று ஒரு நல்ல செய்தி அல்லது பணம் என்னை நோக்கி வரலாம். ஒருவேளை ஒரு நல்ல ஐடியா வரலாம். பழைய நிலுவை பணம் கிடைக்கலாம். ஆன்லைன் டிஸ்கவுண்ட் அல்லது பரிசு கிடைக்கலாம். ஏனென்றால் நீங்க எதிர்பார்ப்புடன் நாளை தொடங்கினால் உங்க எனர்ஜி ரிசீவிங் மோடில் ஆன் ஆகிவிடும். நீங்க இப்படித்தான் வாழ வேண்டும். பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு சாண்டா மாதிரி உங்களுக்கு பிடித்த பரிசை தர காத்திருக்கிறது போல. பணக்காரர்கள் எப்போதும் எதிர்பார்ப்பில் வாழ்கிறார்கள். ஏழைகள் ஸ்ட்ரெஸ் மற்றும் கவலையில் வாழ்கிறார்கள். அதையும் நினைவில் வைக்கவும். நீங்க எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். சீக்ரெட் நம்பர் 12, ஜெலசி. மற்றவர்களின் பணக்கார வாழ்க்கை, அவர்களின் கார், அவர்களின் வருமானம் பார்த்தால் நம்ம மனசுக்குள் ஒரு ஏக்கம் வரும். இது என்னிடமிருந்தால் என்ற உணர்வு வரும். ஆனா நீங்க மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட்டால் நீங்க பிரபஞ்சத்திற்கு எனக்கு பணக்கார வாழ்க்கை பிடிக்காது என்று சிக்னல் கொடுக்கிறீங்க. நீங்க பணக்காரர்களை பார்த்து பொறாமைப்படுறீங்க, பணத்தையே வெறுக்கிறீங்க என்று அது நினைக்கும். இந்த உலகத்தில் நீங்க எந்த உணர்வை அனுப்புகிறீர்களோ அதே உணர்வு திரும்பி உங்களிடமே வரும். நீங்க மற்றவர்களின் வளர்ச்சியை மனதார சந்தோஷப்படுத்தினால்
பிரபஞ்சத்திற்கு நீங்க அந்த அதிர்வெண்ணுக்கு தயாராக இருக்கிறீங்க என்று சொல்லுகிறீர்கள். நீங்க பிறருக்கு நல்லதை விரும்பி உங்க பாதையை சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏனென்றால் பிறரின் வளர்ச்சியை பார்த்து நாம சாதாரணமாக சந்தோஷப்பட மாட்டோம். ஆனா இனிமேல் அப்படி ஃபீல் செய்யக்கூடாது. நீங்க உண்மையாகவே மற்றவர்களின் வளர்ச்சிக்காக சந்தோஷப்பட வேண்டும். அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. உங்க பாதையை தெளிவாக்குங்க. இதுதான் அந்த 12 சீக்ரெட்ஸ். இதைத்தான் அந்த 1% மக்கள் பின்பற்றுகிறார்கள். சீக்ரெட் நம்பர் 12, ஜெலசி. மற்றவர்களின் பணக்கார வாழ்க்கை, அவர்களின் கார், அவர்களின் வருமானம் பார்த்தால் நம்ம மனசுக்குள் ஒரு ஏக்கம் வரும். இது என்னிடம் இருந்தால் என்ற உணர்வு வரும். ஆனா நீங்க மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட்டால் நீங்க பிரபஞ்சத்திற்கு எனக்கு பணக்கார வாழ்க்கை பிடிக்காது என்று சிக்னல் கொடுக்கிறீங்க. நீங்க பணக்காரர்களை பார்த்து பொறாமைப்படுறீங்க, பணத்தையே வெறுக்கிறீங்க என்று அது நினைக்கும். இந்த உலகத்தில் நீங்க எந்த உணர்வை அனுப்புகிறீர்களோ அதே உணர்வு திரும்பி உங்களிடமே வரும். நீங்க மற்றவர்களின் வளர்ச்சியை மனதார சந்தோஷப்படுத்தினால் பிரபஞ்சத்திற்கு நீங்க அந்த அதிர்வெண்ணுக்கு தயாராக இருக்கிறீங்க என்று சொல்லுகிறீர்கள். நீங்க பிறருக்கு நல்லதை விரும்பி உங்க பாதையை சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏனென்றால் பிறரின் வளர்ச்சியை பார்த்து நாம சாதாரணமாக சந்தோஷப்பட மாட்டோம். ஆனா இனிமேல் அப்படி ஃபீல் செய்யக்கூடாது. நீங்க உண்மையாகவே மற்றவர்களின் வளர்ச்சிக்காக சந்தோஷப்பட வேண்டும். அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. உங்க பாதையை தெளிவாக்குங்க. இதுதான் அந்த 12 சீக்ரெட்ஸ். இதைத்தான் அந்த 1% மக்கள் பின்பற்றுகிறார்கள். அதனால்தான் அவர்கள் நாளுக்கு நாள் வெற்றி பெறுகிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. உங்க நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்க. பியாண்ட் தி யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போதுதான் வரும் வீடியோக்களின் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.